நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ரிசரக்ஷன் நடந்துச்சு இல்ல, உயிர்த்தெழுதல் நடந்துச்சா? ஈஸ்டர் அன்னைக்கு கொண்டாடணுமா? எல்லாரும் ஈஸ்டர் கொண்டாடணுமா? அதோட முடிஞ்சிருச்சா? ஈஸ்டரோட இல்ல. அவர் என்ன செஞ்சிட்டாரு? உயிர்த்தெழுந்துட்டு அப்படியே அப்பாட்ட போயிட்டாரா அடுத்த நாளே? இல்ல அன்னைக்கே என்ன செஞ்சாரு? ஈஸ்டர் கொண்டாடிட்டு அடுத்தது அதோட அடுத்த ஈஸ்டர் தான் நம்ம நினைப்போம் இல்ல. அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. இது இந்த மாதிரி அந்த முக்கியமான விஷயங்கள நம்ம அறிந்து கொள்ற ஒரு சபை தான் பெந்தோகோஸ்தே சபைங்கிறது. சரிங்களா? நிறைய பேர் பெந்தோகோஸ்தேன்னா அல்லேலூயான்னு கத்துறவங்கன்னு நினைப்பாங்க. என்னக்கன்னு வேற என்ன சொல்லுவாங்க? வெள்ளை புடவை கட்டியிருப்பாங்க, நகை போட மாட்டாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? அவங்க ஏதோ ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியணும், பெந்தோகோஸ்தேன்னா என்னன்னா அந்த 50வது நாள்ல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறார் ஒவ்வொருவர் மேலும். அந்த மாதிரி அவருடைய சீஷர்களை காத்திருக்க வச்சுட்டு அவ்வளோ பெரிய ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகத்துவமான காரியத்தை செய்யறதுக்காக தான் அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா, இந்த பூமியில ரிசரக்ஷன் ஆன பிறகு, உயிர் தெழுந்த பிறகு உடனே எங்க போகல, பிதாட்ட போல, அப்பாட்ட போல. சரியா? அப்ப இந்த இப்ப இந்த போன மாசம் தானே 5ஆம் தேதி ஈஸ்டர்மா. என்ன 40 நாள் ஆயிடுச்சா? அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சுதான் அவங்களுக்கு என்ன வருது? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வருது. நல்லா கவனிக்கணும் அந்த விஷயத்த. ஆனா நான் சொல்ற இந்த மெசேஜை நீங்க உண்மையா கவனிச்சீங்கன்னா நீங்க இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. நிஜமா சொல்றேன், நீங்க இருக்கிற மாதிரி இருக்கவும் கூடாது. சரிங்களா? நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு 2 பேர் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா கூட எனக்கு பெரிய வெற்றி தான். ஒன்லி 2. உயிர்த்தெழுந்த அந்த நாள்ல நிறைய விஷயங்கள் நடக்குது, பார்த்திருக்கீங்களா? உயிர்த்தெழுந்த நாள்ல இந்த ரிசரக்ஷனை சொல்றேன் கவனிங்க. 50வது நாள்ல அவர் இறங்குறாரு. 40 நாள் வரைக்கும் எல்லாரும் என்ன செய்யறாரு? கூட்டி சேர்க்கிறாரு. எதுக்கு சேர்க்கிறாருமா? எதுக்கு எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறாரு? எருசலேம்லயே தங்கிருங்கன்றாரு. எதுக்காக? சும்மா ஒரு ஈஸ்டர் கொண்டாடிட்டு போக கூடாது நீங்களும் நானும். பரிசுத்த ஆவியானவரை உங்க ஒவ்வொருக்குள்ளையும் கொடுக்கறதுக்காக. அவரோடு இல்ல, அவர் உங்களுக்குள்ள எப்படி அவரை கூட்டிட்டு போறதல்ல, அவரும் நீங்களும் உள்ள ஒன்றுக்கும் என்டாங்கிள்டு அப்படியே ஒன்றா இருக்கும்படியாக. அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி ஒன்றா இருக்கணுங்கிறதுக்கு அவர் எவ்வளோ உயிரோடு 3.5 வருஷம் ஊழியம் செய்தனால இது அதிகமா பேசுறாரு. அல்லேலூயா. அப்போ உங்களையே நீங்க கேட்டுக்கணும், என்னன்னு, இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா? இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நான் ஒரு சாட்சியா இருக்கிறேன்னா? சாட்சினா இன்னைக்கு என்ன தெரியுமா? நம்ம சர்ச்சில் சாட்சி நேரமே நான் வைக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு மைக் எடுத்துட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாட்சி சொல்லிட்டு அடுத்த வாரம் அதே மாதிரி தான் இருப்பாங்க. பயங்கரமான ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கலா இருந்தா ஒண்டிதான் நான் என்ன செய்வேன்? ஹோலி ஸ்பிரிட் அப்படியே டைரக்டா வந்து செஞ்சிருக்கிறாருன்றது இருந்தாதான். ஒரு பூட்டு தொலைஞ்சிடுச்சு, ஒரு அது தொலைஞ்சிடுச்சு, அதெல்லாம் தாண்டி என்னங்க எக்ஸ்ட்ராடினரியான காரியம் நடக்கிறது ஒண்டிதான் சாட்சியா சொல்லணும் நம்ம. அல்லேலூயா. நம்மளெல்லாம் பார்த்தா ஒரு சாதாரண மனுஷனா மனுஷியா தெரியலாம். ஆனா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன், யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி. யூ ஆர் அந்த எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பீயிங்கா நம்மளை வச்சு இந்த ஆர்டினரி வேர்ல்ட, சாதாரணமான இந்த உலகத்தை அசைக்கும்படி தான் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வேணும். சொல்லுங்க, நீங்க யாரு? நீங்க வந்து ஆர்டினரி பர்சன் கிடையாது, எக்ஸ்ட்ராடினரி. ஆமென். இதெல்லாம் ரொம்ப லேசா நினைக்காதீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம். நீங்க வந்து உங்க வீட்டுல குக்கர் வைக்கும் போதே நீங்க நினைக்கணும் என்னன்னு, ஐ எம் எக்ஸ்ட்ராடினரி. ஆமென். வண்டி எடுக்கும்போது எக்ஸ்ட்ராடினரி. வேற என்னன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் நீங்க உங்க மைண்ட்ல நினைக்க வேண்டியது என்னன்னா, ஐ எம் எக்ஸ்ட்ராடினரி. இயற்கை வேற சொல்லும், எக்ஸ்ட்ராடினரிங்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்டதை பேசும். அப்படி ஒரு பர்சனா உங்களையும் என்னையும் வைக்கிறதுக்கு தாங்க அவர் கூட்டி சேர்த்து பரிசுத்தாவியானவரை வச்சாரு. அப்ப அவரு நடமாடின நாட்கள்ல அந்த 3.5 வருஷத்துல எக்ஸ்ட்ராடினரியா இருந்தாரா? இல்லையா? எக்ஸ்ட்ராடினரியா தான் இருந்தாரு இல்ல. அவர் காட் இருந்தாரு சொல்லலாமா? நோ, நாட் அட் ஆல். அவர் ஒரு மனுஷகுமாரனா வந்தாருன்னா அவர் 100% 50% மேன் 50% காட் கிடையாது. 100% மேன் அண்ட் 100% காட். அப்போ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பசியாய் இளைப்படைந்தவராய் உட்கார்ந்து இருந்தாராம். அப்புறம் என்ன செய்யறாரு? தாகமா இருக்கிறாரு, இளைப்பா இருக்காரு, டயர்ட் ஆகுறாரு. அப்புறம் ஏதாவது சொல்லுங்க, கோபம் வருது. அவருக்கு வந்ததே இல்லையா ஜீசஸ்க்கு? பயங்கரமான கோபம் வந்துச்சு. அப்ப நான் கோபம்லாம் போல இருக்குன்னு நீங்க இருக்க கூடாது. அவர் எதுக்கு கோபப்பட்டாரு பார்க்கணும். தேவாலயத்தை தீட்டுப்படுத்துறாங்க, அங்க வந்து கடையை வச்சுக்கிறாங்க, என்னது அனிமல்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, வியாபார ஸ்தலமாக்குறாங்க, அதை போட்டு உடைச்சு போடுறாரு, கல்லாப்பொட்டி எல்லாம் கவுத்து போடுறாரு. சாட்டையே உண்டு பண்ணின்னு இருக்கு. எங்க சாட்டு இருக்குன்னு தெரியல, உடனே இம்மீடியட்டா உண்டு பண்ணி, ரொம்ப சிரிப்பா இருக்கு அதை பார்க்கும்போது. அவர் உண்டு பண்ணி அடிக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இருக்கக்கூடிய கோபம் இருக்குது, என்னங்க, தாகம் இருக்கு, பசி இருக்கு, அவர் ஏதாவது இருக்க. அந்த சிலுவையில ஃபாதர் காட் கிட்ட கூட சொல்றாரு என்னன்னு, பிதாவிடத்துல சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பமானால் அவ்வளோ
வந்து அந்த மரண வியாகுலங்கள், அதாவது ஒருத்தவங்க மறிக்கிறோன்னு தெரிஞ்சு வாழவே முடியாதுங்க. நாளைக்கு மறிக்க போறோம்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்லுங்களேன், அவங்களால என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு நாளைக்கு டேட்டுக்கு முன்னாடி இன்னைக்கு மறிச்சிருவாங்க. ஆனா அவருக்கு மறிக்க போறாருன்னு தெரிஞ்சு அதை தாங்கினாலும் கூட அந்த நேரத்துல அவர் மனுஷனா, மனுஷகுமாரன் ஒரு மனுஷனுடைய உணர்வை காட்டுறாரு. இதை நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் உங்க சித்தம் தான் சொல்றாரு. சோ இது வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஜீசஸ் வந்து 50% இல்ல 100% மேன், 100% காட். சரியா? ஏன் இப்படி இருந்தாரு? ஏன் அப்படி இருக்கணும்? ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கணும்? ஒரு பாவ மன்னிப்புக்காக மட்டும் வந்திருந்தா அந்த குட் ஃப்ரைடேவோட முடிஞ்சிருக்கலாம். இல்ல அப்படிலாம் நினைச்சிருக்கீங்களா? பாவத்துக்கு தான் பரிகாரம் பண்ண வந்தாரு அப்படின்றது தான் நமக்கு மெயின்லைன் சர்ச்சஸ் பொதுவா ரிலிஜியன் என்ன சொல்லுதுன்னா, ஜீசஸ் எதுக்கு வந்தாரு? பாவத்துக்கு பரிகாரம் கொடுக்க வந்தார், சின்னுக்கு வந்து ரிடெம்ப்ஷன் கொடுக்க வந்தார். உடனே அடுத்து சொல்லுங்க, சின் ரிடெம்ப்ஷன் இல்லைன்னா என்ன? ஃபாதர் காடோட நம்ம என்ன செய்ய முடியாது, கனெக்ட் ஆக முடியாது. பாவம் வந்து தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையில ஒரு பெரிய பேரியரா இருக்கிறத உடைச்சு நொறுக்கி கனெக்ஷன் கொடுக்க வந்தாருன்னு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. நல்லா கவனிக்கிறீங்களா நான் சொல்றத? நான் கேட்கிறேன், இப்ப இந்த பாவத்துக்காக மட்டும் வந்தாரா? அதோட முடிஞ்சிருச்சா? ரிசரக்ஷன் ஒண்ணு இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? ரிசரக்ஷன் நடந்தது என்ன? உயிர்த்தெழுதலோட நிக்கல. இந்த 50வது நாள்ல அவருடைய ஆவியை, நான் சொல்ல அடிக்கடி சொல்றேன் இந்த வசனத்தை, பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊதி சொல்லுங்க. அப்பனா என்னன்னு சொன்னேன்? அந்த மாதிரி ஊதி அப்படின்றதுக்கு என்ன சொல்றேன்? ஸ்பீக்கிங் பீயிங்னு சொல்றேன். அந்த ஊதினால என்ன அர்த்தம்? அந்த ஊதின உடனே யார் அந்த ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்றாங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா? ஸ்பீக்கிங் பீயிங் டு காட் அண்ட் மேன், நாட் only speaking to God but also with man. ஆமென் சொல்லுங்க. அந்த லைஃப் தாங்க உங்களுக்குள்ள இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். எந்த லைஃப் மாதிரி? ஸ்பீக்கிங் லைஃப். இப்ப சொன்னாங்க பாருங்க, திருச்சி ரொம்ப ஹாட்டா இருக்கு, நான் என்ன செஞ்சேன்றாங்க, நான் பேசுனேன்னு சொல்றாங்க. கூல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஜெமிமா கவனிச்சிங்களா? சரி, இது எல்லாருக்கும் போகுது. நான்லாம் காட் என்ன கேட்பேன், எல்லாருக்கும் காற்று இருக்கு, எல்லாருக்கும் தண்ணி இருக்கு, எல்லாருக்கும் சூரிய ஒளி இருக்கு, இல்ல காட்லி பீப்புளுக்கும் இருக்கு. இப்ப இவங்களுக்கு ஒண்டிதான் கூலா இருந்துச்சா? அவங்க வேண்டினதுனால கிளைம் பண்ண எல்லாருக்கும். இப்ப நான் இன்னொன்னு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு, 10ஓட 11 எனக்கு நடக்கக்கூடாது. எப்படி நடக்கணும்? அது நல்லது, எல்லாருக்கும் இவங்க நிமித்தம் எல்லாருக்கும் கிடைக்குது, அது நல்லதுதான். ஆனா நான் இன்னும் எப்படி கேட்பேன்னா, எனக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடந்தது இல்லை. அது மாதிரிலாம் உங்களுக்கு ஆசை வருமா? எனக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடந்தது இல்லைன்னு இண்டிவிஜுவலா கர்த்தர் அப்படி நடத்த விரும்புறதுன்றத நான் சொல்றேன். இது வரைக்கும் யாருக்குமே அப்படி நடந்ததில்லை, எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு நீங்க உங்க வாழ்க்கையில சொல்லலாம். அப்போ அப்படிப்பட்ட ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு நான் சொல்றேன். அதுக்காக தான் அவருடைய உயிர்த்தெழுதல்னு சொல்றேன். ஆமென். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். சரியா? இப்போ சீஷர்களுக்கு தரிசனம் ஆகுறாரு. கதவு என்ன பண்ணப்பட்டிருக்கு? பூட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். பூட்டின கதவை தட்டி நாக் பண்ணல அவர். இதோ வாசற்படியில் நின்று, அதெல்லாம் கிடையாது. ரிசரக்ஷனுக்கு அப்புறத்துல எல்லாம் கவனிங்க, தட்டவே கிடையாது, பூட்டி இருக்குது, உள்ள வராரு. இது எக்ஸ்ட்ராடினரி இல்லையாங்க? உடனே சமாதானம் சொல்றாரு. அப்புறம் அவங்க எல்லாம் வந்து சீஷர்கள்லாம் பயந்தாங்க. அந்த நாள்ல ஒரு ஆள் ஆப்சென்ட் ஆயிட்டாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யாரு? தோமா இல்ல. அந்த தோமா இல்லைன்னா சர்த்தம் போன் விட்டாரா? ஹலோ, விடல. ஏன்? he is the reader of the mind. அவங்க பேசுறத அவர் கேட்கிறாரு. என்ன பேசுறான் அவன் தெரியுமா உங்களுக்கு? நான் வந்து வந்தாரா? அவன் சொல்றான், என்னது வந்தாரா? எப்படி வந்திருப்பாரு? எப்படி வந்தாரு? அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னொன்னு, ஜான் காஸ்பல் 20ல 25 and 26 வாங்க. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். ஓஹோ, சரி, இன்னும் கொஞ்சம் வாங்க. மறுபடியும் 8 நாளைக்கு, நல்லா கவனிக்கணும், மறுபடியும். அப்ப அங்க சொல்லும் போது அவர் அங்க இருந்தாரா அப்படின்னா, அங்க என்ன இல்ல, அவரு தனி நபர் அங்க இல்ல, பாடியில, குளோரியஸ் பாடியில இல்ல. இதெல்லாம் பயங்கரமான ஒரு டெஸ்டிமனி. ஹோலி ஸ்பிரிட் இப்ப இங்க இருக்கிறார், சைலண்ட் லிசனரா. ஆமென். உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறாரு. அதெல்லாம் அவரால் ரீட் பண்ண முடியும். ஆமென். அடுத்தது, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் முதல்ல சொல்றதெல்லாம் என்னங்க? சமாதானம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இதான் ரொம்ப கீவேர்டு, ரொம்ப நல்லா. இதுல தான் இன்னைக்கு நம்மளுடைய செர்மன் இருக்கு, ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செர்மன். ஓகே. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார்.
தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். சொல்லுங்க எல்லாரும், மை லார்ட் அண்ட் மை காட். ஹலோ ஹலோ, என்ன சொல்றான் அவன்? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ரீட்டா? தமிழ் என்ன இருக்கு? அப்போ அந்த ஆண்டவரேங்கிற இடத்துல என்ன இங்கிலீஷ்ல என்ன? மை லார்ட். ஆண்டவரேங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல இருக்கு? அடுத்தது என்ன சொல்றான்? மை காட், என் தேவனின் தமிழ்ல இருக்கு. சொல்லுங்க எல்லாரும், என் ஆண்டவரே என் தேவனே. என்ன என்ன நடந்துச்சு? வாட் இஸ் ராங்? என்ன என்ன அங்க இந்த மாதிரி ஒரு 2 வார்த்தை சொல்றானே. சரி, இப்படி பார்த்த உடனே இவன் நல்லா கவனிக்கணும். இங்க வாங்க இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொட்டு பார்க்கறேன்னு அவன் விழாவில் தொட்டு பார்த்தானாமா? இந்த மை லார்ட் அண்ட் மை காட் அப்படின்னு சொல்றான்ல, என் ஆண்டவனே என் தேவனேன்ற வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த கையை தொட்டு பார்த்தானா? விழாவை தொட்டு பார்த்தானா? கமான், தொட்டு பார்த்த பிறகு சொன்னானா? வாட் ஹேப்பன்? இந்த அட்டரன்ஸ்க்கு வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் இட்? இந்த மாதிரி அவனை மை லார்ட் மை காட் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் இருக்குமா? வித்தின் a fraction of secondல என்கவுண்டர்ங்கிறது வாயை திறந்து கடகடான்னு பேசிதான்னு கிடையாது. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அவர் வந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, he is my lord. he is, சொல்லுங்க எல்லாரும், my lord my god. what is the difference between my lord and god? என் தேவனே என் ஆண்டவனே என்ன ரெண்டும் ஒரே வார்த்தையா? ஏமா, ரிசரக்ஷனை பத்தி சொல்றேன். இன்னும் ரிசரக்ஷன் மெசேஜ் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னு ஏதாவது சொல்றீங்களா யாராவது? மை லார்ட், ஆண்டவனே அப்படின்னு வேற யாராவது சொல்லியிருக்காங்களா பைபிள்ல? சாரா ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றா? என் ஆண்டவனேங்கிற ஹஸ்பண்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு கலெக்ட் பண்ண முடியுதா மீனிங்? அதாவது அவரை நல்லா கவனிக்கணும். மை காட் அப்படிங்கிறாரு, அதுக்கு முன்னாடி மை லார்ட் அப்படின்னா பாடியில சரீரத்துல இவரோட நடமாடின ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த இடத்துல தன்னை காட்டுறாரு. புரியுதா? சரீரத்துல நடமாடினது எப்போ? இந்த 12 பேரோட நடை போட்டாரு பாருங்க 3 வருஷத்துல. அப்போ இவரை பார்த்ததுமே இவனுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? காட்னு மட்டும் தெரியல. சரி, ரொம்ப எனக்கு சந்தோஷம் என்னன்னா மை லார்ட் அப்படின்றதோட கூட ஒரு நிறுத்தல பாருங்க. அப்ப அந்த இடத்துல 2 வேர்டு வருது. மை லார்ட் அப்படின்னா என்ன, மை காட்னா என்ன? இந்த என்னோட எங்களோட நாங்க தொட்டது, பார்த்தது, பேசினது, உட்கார்ந்து இருந்தது, ஊழியத்துல ஓடுனது, வந்தது போது இருந்த அதே நபர் இப்ப இங்க இருக்கிறாரு. எதுல இருக்கிறாரு? ஸ்பிரிட்ல, சரீரத்துல வந்து இருக்கிறாரு. அப்படின்றதுதான் என்னதுங்க? லார்ட் அப்படின்னா அவங்களோடைய அதுக்கு என்ன அர்த்தம் தெரியும்? இன்டிமசியா நீங்க எங்களோட இருந்தவர் நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அடுத்தது மை காட், மை காட். அப்ப ஜீசஸ் தான் அங்க இருக்கிறாரு. இவருக்கு என்னவா தெரியுது? 2 பேரை அட்டர் பண்றாரு. இவரு என்ன 2 பேரை? சரீரத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கிறாரு, அவரு தான் காடுங்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. உயர்த்த ஜீசஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, அக்ரி பண்றாருன்னா, he is God. come on everybody, he is God. who is that God for Thomas? எங்களோடு நடை போட்டீங்களே, நாங்க சாப்பிடும்போது எங்களுக்கு பசிக்கும் போது ஆகாரம் கொடுத்தீங்களே, எங்களோட பேசுனீங்களே, நாங்க தொட்டு பார்த்தோமே, நீங்க எங்களோட பேசுனீங்க, நாங்க உங்களோட பேசணும், நாங்க நடை போட்ட இடத்துல எல்லா இடத்துலயும் எங்களோட இருந்தவர் தான் அவர் தான் இன்னைக்கு God அப்படின்னு சொல்றது. சும்மா மை லார்ட் மை காட்னு நீங்க போயிட முடியாது. இதை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. இவர் உயர்த்த இந்த உடனே ஒரு விஷயத்தை திருஷ்டாந்தப்படுத்த விரும்புறாரு ஜீசஸ். அவர் என்ன திருஷ்டாந்தப்படுத்த விரும்புறாருன்னா, அவர் அந்த இடத்துல ட்ரினிட்டியா இருக்கிறேன்னு சொல்றாரு. எப்படி இருக்கிறேங்கிறாரு? திருத்துவ தேவனா அந்த இடத்துல இருக்கேன்னு விரும்புறாரு சொல்றாரு. சொல்லுங்க எல்லாரும், திருத்துவ தேவனா இருக்கு. இப்ப திருத்துவ தேவன் தான்றத நிறைய பேர் ஏத்துக்கிறாங்களா? 1 + 1 + 1 1 அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம அப்படிதானே சொல்றோம். நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? அப்ப 3 தேவன் கிடையாது இல்ல? பயப்படாம சொல்லுங்க, 3 தேவன் கிடையாது. அப்ப 3 1 + 1 + 1 3 இல்ல 1 என்னப்பா 1? அப்போ 7 12க்கு வாங்க. ஜான் காஸ்பல் 16 7 இல்ல 16. இந்த மாதிரி இவரை டவுட் பண்றாங்க, சந்தேகப்படுறாங்க, அடிக்கிற அளவுக்கு கோபமா வராங்க. ஏன்னா அவர் என்ன சொல்லிக்கிறாரு? ஜீசஸ் பிதா அப்படிங்கிற வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு, இது ரொம்ப முக்கியமான சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. இந்த 16 என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கு. நல்லா கவனிங்க. என் உபதேசம் என்னோடதா இராமல் என்னை அனுப்பினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல?
என்னை அனுப்பினவர்னு யாரை மீன் பண்றாரு? அப்போ இந்த இடத்துல தன்னை நானும் பிதாவும் ஒண்ணுன்னு சொல்றாலும் இந்த இடத்துல பிதாவை செப்பரேட் பண்ணி காட்டுறாராப்பா? பிதாவை செப்பரேட் பண்றாராப்பா? செப்பரேட் பண்றாரா? அடுத்தது வாங்க 8:16 வாங்க. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை. என்ன சொல்றாரு? நான் ஏன் தனித்து இல்லாம யாரோட இருக்கிறேங்கிறாரு? என்ன போட்டு மண்டே குழப்பிட்டே இருக்கிறாரு இவரு. என்ன நீங்க குழம்பவே கூடாது. இப்போ நான் என்ன கேட்கிறேன், 3 பேரும் ஒன்னான்னு உங்களை கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியணும். 3 பேரும் ஒன்னா. அப்ப இவர் என்ன சொல்றாரு? என்னை அனுப்பின பிதான்றாரு. அப்ப பிதாவையும் இவரையும் என்ன பண்ணி காட்டுறாருமா? செப்பரேட் பண்ணி காட்டுறாரு. செப்பரேட் பண்ணி காட்டுறாராப்பா? காட்டுறாருல்ல. அப்புறம் இங்க என்ன சொல்றாரு? நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னு அர்த்தம். ஒன்றா இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? ஒன்றா இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நான் என்ன கேட்குறேன், 2 பேரும் சேர்ந்து சிவாஜி கணேசன் டபுள் ஆக்டில் இருப்பார் தெரியுமா, அந்த பழைய காலத்தில். அது மாதிரியா? 2 பேர் தனித்தனியாவா இல்லை 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்காங்களா? தயவுசெய்து சொல்லுங்கப்பா. சேர்ந்து ஒன்றா இருந்தால் ஒருத்தர்னு சொல்லலாமா? இந்த 2 பேரும் ஒன்னு சொல்லலாமா? 1+1 1ன்னு சொல்லலாமா? 14 ஜான் காஸ்பல்ல 20 பாருங்க. இது உங்களுக்கு புரிய வேண்டிய சத்தியம். அது ரிசரக்ஷன்ல ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். சரியா? நான் என் பிதாவிலும். அப்ப பாருங்க, நான் என் பிதாவிலுங்கிறத செப்பரேட் பண்ணியே சொல்றாரு. என்னப்பா, ஒத்துக்கிறீங்களாப்பா? நான் என் பிதாவிலும். அப்ப என் பிதான்ற தனி நபராக தான் அங்க என்ன பண்றாரு அவரு? காட்டுறாரா இல்லையாப்பா? நான் என் பிதாவிலுங்கிறத பிதான்னு ஒருத்தரை இவர் மட்டும் இல்லாம இன்னொருத்தர் நபர் இருக்கிறாருங்கிறதையும் சொல்லிட்டு இருக்கிறாரு பாருங்க. நல்லா கவனிக்கணும். நான் என் பிதாவிலும். அப்ப பிதாவும் இவரும் அப்படின்னா 2 பேரும் தனித்தனியா ஒன்னாவா? இந்த மாரிலாம் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போகக்கூடாது. படிக்கும்போது நான் என் பிதாவும் போது பிதாவை தனியா சொல்லும் பொழுதே அவர் தனி நபர்னு தானமா காட்டுறாரு. இது வரைக்கும் நான் பேசுற புரியுதாமா? பிதான்னு செப்பரேட்டடா சொல்லாம இல்லையே அவரு. சொல்றாரா இல்லையா? அவ பிதா அப்படிங்கிறவரை சொல்லிட்டு தான் இருக்கிறாருன்னா, அப்போ இவரு அவரு அப்படின்ற 2 நபரும் எப்படி இருக்கிறாங்கன்னா 2ம் ஒன்றா. என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இது வரைக்கும்? அது சொல்றாரு, நானும் என் பிதாவும் 14:20. அப்படா பிதாவில்னு சொல்லும் பொழுதே நல்லா கவனிக்கணும். பிதான்றவர் ஒருத்தர் தனி நபராக தான் காட்டுறாரா இல்லையா? அதை சொல்லிட்டு பின்னாடி சொல்றாரு, நான் என் பிதாவிலும் நீங்கள். ஆஹா, அப்ப பிதா குமாரனோட உங்களை என்ன செய்யறாரு? நீங்கள் என்னிலும் போது நீங்க அவருக்குள்ள இருக்கும்போது நீங்க யாரா இருக்கிறீங்க? பிதா, ஜீசஸ், நீங்க. ஆமென் சொல்லுங்க. பிதா. இதெல்லாம் ஒரு திமிரு வரணும். இப்போ என்ன திமிரு வரணும்? நான் ஒரு ட்ரினிட்டி காட், குட்டி காட். ஹல்லேலூயா. அப்போ இந்த இயேசுவும் பிதாவும் அப்படின்றத நிறுத்திட்டு நீங்கள் என்னிலும் வேற சொல்லிடுறாரு. நீங்கள் இதெல்லாம் எடுத்துட முடியுமாப்பா? பைபிள் ரிசரக்ஷன்ல இவ்வளோ நாள் 40 நாள் இருந்து எல்லாரையும் கூட்டி சேர்த்து எதுக்குன்னா 16ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் போய் ஒரு தேற்றரவாளனை என்ன சொல்றாரு? நான் போய் வேறொரு தேற்றரவாளன்றாரு. நல்ல வேர்ட்லாம் யூஸ் பண்ணிருக்கு பாருங்க. யாரு அனுப்புறாரு? நான் போகிறது நலமா இருக்கும். 7 பர்மா. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஏமா இப்ப என்ன அர்த்தம்? அவரை நான் போயிட்டு அவரை அனுப்புவேன்னா அந்த நானும் பிதான் ஒன்னா இருக்கிறேங்கிற மாதிரியே ஹோலி ஸ்பிரிட்டையும் தன்னையும் எப்படி காட்டுறாருமா? செப்பரேட் பண்ணி காட்டுறாராமா? காட்டுறாரா இல்லையா? அப்போ 3 பேர்னு தனித்தனியா தெரியுதா இந்த வசனம்? பயப்படாதீங்க, நான் ஏதோ ஒரு தவறான சத்தியத்தை உங்களுக்கு திணிக்கிறேன்னு. இந்த 3 பேரும் ஒன்னான்னு கேட்குறேன். ஒண்ணுதான். ஒன்னா இருந்தா என்ன? பிதான் தனியா சொல்றாரு, நான் தனியா சொல்றாரு, வேறொரு தேற்றவாளன்றாரு. ஒரு இடத்துல இருக்கேன், நான் போய் வேறொரு தேற்றவாளன்ன்றாரு. அப்ப இவர் இல்லாம இன்னொருத்தர் அனுப்புறேங்கிறாரு. அப்ப அவர் பேசும்போது எல்லாமே நீங்க கவனிச்சீங்கன்னா இவரை ஜீசஸ்னும் ஃபாதர் காட பிதா அப்படின்னு சொல்லியும் அவரை தனி நபராகவும் தேற்றவாளன் அனுப்புவேன்னு சொல்றாரு. 2வது நீங்க கூடியிருங்க பரிசுத்தாவியர் வருவாருன்றாரு. அப்படிங்கிறது அப்ப அவரு தான் பரிசுத்தாவியர் இல்லாம இன்னொரு தேற்றவாளன்னு சொல்றாருன்னா அவர் வாயில பேசுறது எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா 3 பேரை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஏங்க இவர் நான் தான் வரப்போறேன்னு சொல்லல. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துவாரு. அவர் யார் ஹோலி ஸ்பிரிட் அப்ப இவர் பேசும்போதெல்லாம் என்னப்பா சொல்றாரு? நான் தான் அந்த பரிசுத்தாவியர்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் போயிட்டு அனுப்புறேங்கிறாரு. நான் தான் பிதான்னு ஒரு இடத்துல பிலிப்பிட்ட பிதாவை காட்டுங்கன்னு போது என்னப்பா நீ என்னை கண்டவன் பிதாவை கண்டவன்றாரு.
இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த ஹீப்ரு 1:3 எடுத்து வாசிங்களேன். ஹீப்ரு 1:3. இவர் அவருடைய மகிமை என்ன பாருங்க, இவர் அவர் அப்படின் போது 2 பேர்னு தெரியுது பாருங்க. இவர் ஜீசஸ், அவர் ஃபாதர் காட். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அப்ப பிதாவுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்தார்னு இருக்குன்னா, பிதாவை தனியா இவர் அவர் அப்படின்னு வரும்பொழுது நீங்க நினைக்கணும் பிதா தனி நபராதான் ஜீசஸ் போர்ட்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எஸ் ஆர் நோ? அப்ப இந்த 3 பேரும் ஒன்னா, 3 பேரும் ஒரு தனியா சொல்ல மாட்டீங்க. 3 பேரும் தனித்தனி நபர். அவ 3 தேவரான்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா 3 தேவனா? அவ ஒரு சிலர்லாம் என்ன தெரியுமா, உங்களை கேட்டா நீங்க டான்னு கரெக்டா சொல்லணும். ஒருத்தர் சொல்றாரு காரைக்குடியில 3 பேரும் வெவ்வேறு இருந்தாலும் 3 பேரும் ஒண்ணுன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு தண்ணி இருக்குதான். அவர் சொல்ற சத்தியம் தப்பு. ஆனா தண்ணி, அதே தண்ணி என்னவா மாறுது, ஐஸ்ல வச்சா ஃப்ரீஸ் ஆயிடுது. ஃப்ரிட்ஜில் கொண்டு தண்ணியை வச்சா என்ன ஆகும்? ஃப்ரீஸ் ஆயிடுது. ஃப்ரீஸ் ஆன உடனே அவர் வந்து ஃபாதர் காட் பிகம் வாட் ஆயிடுறாரு, ஜீசஸ் தான். அப்புறம் அந்த ஐஸ் கட்டி எடுத்த உடனே அது என்னவாகுது, அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே அதை நீங்கள் ஐஸை பார்த்துக்கிட்டே இருந்தால் மேலே என்ன வரும், அப்படியே அதுதான் ஆவியான. அப்போது அவர் என்ன சொல்ல வராரு, ஜீசஸ் தான் ஃபாதர் காட் தான் ஜீசஸ் ஆனாரு, ஜீசஸ் தான் ஹோலி ஸ்பிரிட் ஆனாரு அப்படிங்கிற சத்தியத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கவே கூடாது. அப்படி கிடையாது. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அது யார சொல்றாங்க? தொட்டது பார்த்ததுன்றதெல்லாம் யார மீன் பண்றாங்க? ஜீசஸ். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும். பாத்தீங்களா? அந்த ஜீவன் வெளிப்பட்டு பிதாவினிடத்தில் இருந்தது யார மீன் பண்றாரு? அந்த வார்த்தையான ஜீசஸ். பாருங்க, அங்க பிதான்னு கோட் பண்றாரு, நாங்க தொட்டு பார்த்தோன்னு சொல்றது யாருன்னா ஜீசஸ். அப்புறம் என்ன இருக்குது? எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற அந்த நித்திய இட்டர்னல் லைஃப்னு சொல்லுங்க எல்லாரும். இட்டர்னல் லைஃப். அந்த வசனத்துல பிதா இருக்கிறாங்க, குமார் இருக்கிறாங்க, ஹோலி ஸ்பிரிட் இருக்காங்க. ஹூ இஸ் கிறிஸ்டியன் அப்படின்னு கேட்டா, பேர் வச்சு கிறிஸ்தவங்க பேர் வைக்கிறவங்கலாம் கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்தவங்கன்னா born again இருக்கணும். born again ஆன பிறகு அவங்களுடைய லைஃப்ல இட்டர்னல் லைஃப் இருக்கணும். என்ன இருக்கணும்? இட்டர்னிட்டி இருக்கணும். சொல்லுங்க, யாரு கிறிஸ்டியன் கேட்டா உங்களுக்கு என்ன தெரியணும்? அவங்க கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கிறிஸ்டியன் கிடையாது. ஹலோ, ஹூ இஸ் கிறிஸ்டியன்? தோஸ் ஹூ born again, மறுபடியும் பிறந்திருக்கணும். அந்த பிறந்த பின்னாடி அவங்களுக்கு என்ன கட்டாயமா இருக்குதுன்னா இட்டர்னல் லைஃப் இருக்கு. வாட் இஸ் இட்டர்னல் லைஃப் அப்படின்னா நித்தியமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சு கூடாது. ஜான் காஸ்பல் 17:3 இருக்கு. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சொல்லுங்க எல்லாரும், ஒன்றான சொல்லுங்க. அவன் ஒருத்தர் தானா? இப்ப சொல்லுங்க, ஒன்றான. இப்ப இட்டர்னல் லைஃப்னா என்ன? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்ன? அவர் அறிகிறதா நித்திய ஜீவன். அதுல 21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். யார்கிட்ட சொல்றாரு? ஃபாதர் காட் நோக்கி லாங் பிரேயர் இன் தி பைபிள் 17th சாப்டர். அவர்கள் எல்லாரும்னா நம்மள சொல்றாரு, இவங்க எல்லாம் ஒண்ணா இருக்கணும் அப்படிங்கிறாருல்ல. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும். நீ நல்லா கவனிங்க, நீர் என்னிலேன்றத அப்ப வந்து அவரு தனியா சொல்றாரு, அவரை தனிமைப்படுத்திக்கிறாரு. நீங்க என்கிட்ட இருக்கணும், அப்புறம் நான் உங்ககிட்ட இருக்கணும். ஆஹா, அவர்கள் எல்லாரும்னா யாரு? நம்ம எல்லாரும் என்ன இருக்கணும்னு ஆசைப்படுறாரு? நம்மில் ப்ளூரல் இருக்கு பாத்தீங்களா? நம்மில், நாம் நமது சாயலின்படின்னு அங்க ஜெனிசிஸ்லயே சொல்லிட்டாரு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார்னு சிருஷ்டித்தார்னு இருக்குல்ல, அங்க ஏலோஹிம்ன்ற வேர்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? காட்ங்கிற இடத்துல என்ன மூலமொழியில இருக்குது? ஏலோஹிம் இஸ் நாட் எ சிங்குலர் வேர்டு. சில்ட்ரன் அப்படின்னா சைல்டு சிங்குலர், சில்ட்ரன். அதே மாதிரி ஏலோஹிம் இஸ் ப்ளூரல் நேம் ஃபார் காட். மீன்ஸ் வாட்? 3. யார சொல்றாரு? பிதா, குமாரன், பரிசுத்த. அப்ப 3 தேவனான்னு கேட்டா நோன்னு உங்களுக்கு சொல்ல தெரியுது, ஏன்னு சொல்ல தெரியல தானே? இந்த 17 20 வாசிச்சீங்களா? 21 வாசிச்சீங்களா? ரீட்டா பின்னாடி வாங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, கவனிங்க, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல.
ரைட்டாமா? 3 பேரும் இப்ப தனித்தனி. ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஒன்றா இருக்கிறது போல. இந்த 3 பேரும் ஒன் அப்படிங்கிற நம்பர் கிடையாது. இந்த 3 பேரையும் நீங்க செப்பரேட்டே பண்ண முடியாது. ஹலோ, நாம் ஒன்றா இருக்கிறது போல. யார் அந்த நாம? இதா குமாரன். ஆஃப்டர் ரிசரக்ஷன் அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆமென் சொல்லுங்க. ஒன்னா இருக்கிற மாதிரினா இவங்க 3 பேரையும் நீங்க பிரிக்க முடியாதுங்க. அந்த 3 பேர்ல கொண்டு வந்து உங்களை இணைச்சிட்டாரு. இதுக்காக தான் ரிசரக்ஷனே. 3 பேரு தனித்தனி நபர். படிச்சதுல எல்லாம் அந்த எவிடன்ஸ் இருக்கா இல்லையா கண்ணு? என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு? நான் போய் வேறு தேற்றரவாளன்ன்றாரு. அப்புறம் பிதாட்ட கேட்கிறாரு, நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரிங்கிறாரு. இல்ல என்ன சொல்றீங்க? அப்போ அவங்க 2 பேரை டிஃபரன்ஷியேட் பண்ணி அவரே சொல்றாராமா? சொல்றாரா இல்லையா? சொல்லுங்க. அப்போ நாம் ஒன்றா இருக்கிறது போலன்னா 2 in 1 கிடையாது. நீங்க ஜீசஸ்னு கூப்பிட்டா ஃபாதர் காடும் வருவாரு, ஹோலி ஸ்பிரிட்டும் வருவாரு. ஆமென். இப்போ தாமஸ் வந்து மை லார்ட் மை காட் அப்படின்னு கூப்பிட்டது என்னன்னா அந்த 3 பேரையுமே இவர்கிட்ட பார்த்துட்டான். சோ ஸ்வீட். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? என்ஜாய் பண்றீங்களா இத? மை லார்ட் அப்படின்னா இந்த பாடியில இருந்தாரு அவரு. ஆனா அவருடைய பாடி இப்ப எப்படி இருக்குன்னா குளோரியஸ் பாடியா இருக்கு. பூட்டப்பட்டிருக்கிற வீட்டுக்குள்ள நுழையிறாரு பரிசுத்த ஆவியானவர். பாடி யாருடைய பாடியா இருக்கு? ஜீசஸ். அடுத்து என்ன சொல்றாரு? மை காட்ன்றாரு. இது ஒரு பெரிய வெளிப்பாடுங்க இது. அவருக்கு நம்பாத தோமாவுக்கு கிடைச்ச வெளிப்பாட்டை பாத்தீங்களா? தொட்டு பார்த்துட்டு சொன்னானா அப்சல்யூட் அன்சர்டனிட்டி. காட வந்து என்னடா கதை விடுறீங்க அப்படின்னு சொன்னவன் அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. தொட்டு பார்த்தாதான்றான். ஆனா தொடக்கூட இல்ல. அவர் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? அவன் வந்து எப்படி சொல்றதுன்னா அவனுடைய டோட்டல் சரண்டர் ஆயிட்டாங்க. அதாவது ரெவலேஷன்ன்றதெல்லாம் தாண்டி வர வேர்டு தான் அது. என்னது? தன்னையே ட்ரினிட்டி காட் வந்துட்டு அவனுக்கு தெரியுது. ரிசரக்ஷனுடைய கிளைமேக்ஸ் சத்தியம் என்ன தெரியுமா? திருத்துவ தேவன் உனக்குள்ள இருக்கு. 3 பேரும் தனித்தனி நபராவே செயல்பட மாட்டாங்க. 3 பேரும் வேற வேற சொல்லுங்க. ஆனா இவங்க இல்லாம அவங்க இல்லாம அவங்க இல்லாம 3 பேர் இல்லாம செயல்பட மாட்டாங்க. எவ்வளவு பெரிய சத்தியம்! அப்ப திருத்துவ தேவனா ட்ரினிட்டி தனித்தனி நபரா 3 தேவனா அப்படின்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். நோ, இந்த 3 பேருமே சேர்ந்துதான். ஐயோ, இது புரியுதா உங்களுக்கு? இந்த 3 பேரும் சேர்ந்து தான் வருவாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் செயல்படுவாங்க. உங்களுக்கு புரியுதா பிரதர்? 3 பேரும் தனித்தனி நபரா? எஸ் ஆர் நோ? எஸ். 3 பேரும் தனித்தனியா பிரிக்க முடியுமா? நோ. அந்த 3 பேரும் இப்ப எங்க இருக்காங்க? எனக்குள்ள இருக்காங்க. எப்போ? ஆஃப்டர் ரிசரக்ஷன் நான் போனங்க நான பிற்பாடு எனக்குள்ள ஒரு 3 பேரும் ஒன்னா இருக்காங்க. ஐயோ, ஒன்னானா 1 இல்ல, நம்பர் 1 இல்ல, அந்த ஒன்னஸோட இருக்காங்க. அவங்கள ஜீசஸ ஃபாதர்ட்ட இருந்து பிரிக்க முடியாது. இதுல கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஜீசஸ் சேர்ந்து யாரை பிரிக்க முடியாது? ஹோலி ஸ்பிரிட்டையும் பிரிக்க முடியாது. ஆமென். இந்த 3 பேருமே ஒன்னா தான் செயல்படுவாங்க. அந்த செயல்படுறதுக்கு ஒரு நபர் தான் நீங்க. யூ ஆர் த விட்னஸ். நவ் இவன் தொட்டு பார்க்கல, ஒன்றும் இல்லை. அப்படி வந்து நின்ன உடனே அவன் கண்ணு திறக்கப்பட்டுருச்சு. என்ன சொல்றான்? மை லார்ட் மை காட். இதை எத்தனை தடவை நான் சொல்லிகிட்டே இருந்தேன் தெரியுமா? அதை நான் சொல்ல சொல்ல எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது. உங்களுக்கு வருதான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வேற யாரும் சொல்லியிருக்கா இந்த 2 வேர்டையும் சேர்த்துமா? எப்ப யாருமே சொன்னது இல்லையாம்மா? ரபூனின்னா போதகரேன்னு தான் அர்த்தம். சங்கீதம் 35:23 எடுங்க. என் தேவனே, என் ஆண்டவரே. வாவ். மை மாஸ்டர் அண்ட் மை காட். மை மாஸ்டர். பழைய ஏற்பாட்டில் அதனால தான் இவன் இருதயத்துக்கு ஏற்றவன். நம்மளுக்கு வந்து பச்சைபால தான் தெரியும். என்னங்க, அவனுக்கு தெரிய வேண்டிய சத்தியம் தெரிஞ்சிருச்சு. மை லார்ட் அண்ட் மை காட். அல்லேலூயா. இந்த காடு, இந்த லார்ட் அப்படின்னு வரும்பொழுது உனக்கு எல்லாமே எதுவுமே குறையே கிடையாது. நான் சொன்ன பாருங்க ஆரம்பத்தில், அந்த எக்ஸ்ட்ராடினரியா நீ வாழ்வ. இப்போ நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? காடா தெரியுது. எப்பா என்னப்பா காட் அப்படின்னா அவர் வந்து எப்படி இருப்பாரு? பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். கோல் எடுத்தா குரங்காட்டுற மாதிரி உனக்கு கோல் எடுத்துக்கிட்டே அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. காட், பிகாஸ் ஹி இஸ் காட். அவர் எரிச்சல் உள்ள தேவன். காடா மட்டும் நீங்க பார்க்க கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, அந்த காடை நீங்க அலட்சியமும் நினைக்க கூடாது. அல்லேலூயா. காட் தான் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறாரு. அந்த வார்த்தையை ஆக்டிவேட் பண்றவரா யார் இருக்கா? ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் 3 நபர் தான். ஆனா இவங்களை ஒருத்தர் நீங்க என்ன செய்ய முடியாதுப்பா. அவரை எப்படி சத்தியமா பிரிக்க முடியாத மாதிரி ஒன்னு அவரோட பிரிக்க முடியாது. இதுதான் சத்தியம். அவர் திருத்துவ தேவனா இருந்தா என்னுடைய பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்க.
அப்படின்னு நீங்க சொல்லலாம். குட் நியூஸ் என்ன தெரியுமா? இந்த 3 பேரும் ஒண்ணா இருக்கிறது எவ்வளவு சத்தியமோ, இந்த 3 பேரையும் ஒருத்தரை பிரிச்சு செயல்பட முடியாது எப்படி சத்தியமோ, உன்னோட அவர் இணைச்சதுதான், அதை பிரிக்கவே முடியாது. இந்த நம்பாதவனை தான் தொட்டு பார்க்கறதுக்கு முன்னாடியே மை லார்ட் அண்ட் மை காட் என்னது இவரு கமான் என்ன தொடுறா அப்படின்னு நின்னுட்டு இருந்தாரா? இந்த வெளிப்பாடு கிடைச்ச பிறகு என்னமா சொல்றாரு? அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் என்றார். ஆமென். டிபேட்டே கிடையாது. இப்படி கேட்டியாடா, நீ இப்படி சொன்னியே, என்ன நீ 8 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்ன? He will not be offended by your doubts and unbelief. So sweet Lord. இல்ல நம்மெல்லாம் என்ன பெரிய பிலீவரா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு என்ன பத்தி தெரியும். சில நேரங்கள்ல கைவிடப்படுதல் வரும், சில நேரத்துல நம்ம வெளியில சொல்ல மாட்டோம். நீங்க எப்படியோ எனக்கு தெரியாது, நான் ஓப்பனா சொல்றேன். சில நேரங்கள்லாம் நம்ம ஓன்னு அழுவணும் போல இருக்கும். காடுன்னு ஒருத்தர் இருக்கிறாரான்னா சூழ்நிலைகள் வரும். ஹல்லேலூயா. சும்மா நான் வந்து அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பேசலாம். சில சிச்சுவேஷன்ஸ் வரும்போது ஏன் இதை அனுபவிச்சார், ஏன் எனக்கு இப்படி செஞ்சார், அப்படி செஞ்சார்னா அவர் வந்து அஃபண்டுன்னா என்ன சொல்கிறதுமா? நீங்கள் அவரை டவுட் பண்ணும்போது, இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோம் ரீட்டவுன், ஒரு லெவலுக்கு தான் அவங்கள நான் அஃபண்ட் பண்ணால் அக்கான்னு அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு லெவலை நான் தாண்டும் போது அவங்க ஹியூமன் இதில் என்ன வராது? காயப்படுத்துதல். அவ்வளோ அல்மைட்டி காடு 10 பேர் ரெடியாக நின்று நாங்கள் பார்த்தோங்கிறான். இவன் சொல்கிறான் நான் பார்க்க மாட்டேங்க, நான் நம்ப மாட்டேன்னும் போது காடுக்கு எப்படி இருக்கும்? அது அஃபண்ட் ஆனாரா அவரு? சொல்லுங்க. அவர் அது காயப்படுத்திச்சா? அன்பிலீஃபோ டவுட்டும் அவன் பேசுனதோ காயப்படு. அதுவும் நான் தொட்டு நான் பார்க்கணும்னு மட்டும் சொல்லலைங்க. அவன் அந்த விழாவில் வேற கையை போட்டு பார்க்குறேங்கிறான். ஏன் காலை விட்டான் தெரியல எனக்கு. வேற எங்கேயாவது இருக்கா? காலையும் தொட்டு பார்த்தேன்னு ஏமா சொல்லலை? விழாவில் கையை விட்டு பார்க்கணுமா, கையை பார்க்கணுமா, காலை பார்க்க வேண்டாமா? உங்களுடைய எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் டவுட்ஸ் இருக்குல்ல, அந்த சந்தேகங்கிறத உச்சக்கட்டத்துக்கு நீ எவ்வளோ தூரம் போனாலும், இவளெல்லாம் நம்பி என்ன பிரயோஜனம்? இவளை விட்டுட்டு வேற அங்கே ஒருத்தி இருக்கா, இன்னொருத்தியை போய் பார்க்கலாம். போக மாட்டார். த மோர் யூ ஆர் இன் டவுட்னா த மோர் யூ ஆர் இன் கிரேஸ். அந்த டவுட்லேருந்து உன்னை எப்படி பிலீவ் பண்ண வைக்கலாங்கிறதுக்கு தான் அவர் எஃபர்ட் போடுவார். எப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் தெரியுமா? அல்லேலூயா. இவட்ட சத்தியம் சொல்லி என்ன பிரயோஜனம்னு நிறைய பேர் போயிடுவாங்க. ஹலோ, எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்கவா போற அப்படின்ட்டு போக மாட்டார் அவரு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல அவருடைய இந்த மாதிரி மை லார்ட் மை காட் அப்படின்னு அவன் சொல்றதுல அவர் சந்தோஷப்படுற விஷயம் என்ன தெரியுமா? ஏப்பா மை லார்ட் மை காட்னு அவர் சந்தோஷப்படுற விஷயம் என்ன? சந்தோஷப்படலையாங்க அவரு? ஒன்று சொல்றாரு வேற. எப்பா நீ என்னை பார்த்ததுனால விசுவாசிக்கிற, காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் அப்ப என்ன என்ன இனிமே பார்க்க முடியாதுடா, உன்னதாண்டா பார்க்க முடியும். ஹலோ, என்ன இனிமே பார்க்க முடியாது. நானும் நீனும் ஒன்னா இருக்கிறோம். இனிமே என்ன பார்க்கணும்னா தாமஸை தான் பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றாருங்க. அதுல அவருடைய சந்தோஷம் என்னன்னா, இவன் வந்து அந்த ஃபாதர்ஸ் லவ் புரிஞ்சுக்கிட்டான். மை காட்னு வேற சொல்லிட்டான், மை லார்ட்னு வேற சொல்லிட்டான். அப்ப அவருக்கு என்ன குஷி ஆயிடுச்சு? இந்த திருத்துவ தேவனுடைய லவ் என்ன அப்படின்னு புரிஞ்சிருச்சு அவனுக்கு. அதனால அவனை விட்டாரா? அதை மற்ற பேர்லாம் எங்க இருக்கிறானுங்கன்னே தெரியல. இங்க இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல சென்ட் தாமஸ் மவுண்ட். அவர் எங்க வந்தாரு? கேரளாக்கு வந்தாராம். அவருடைய ஹிஸ்டரியெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துருக்கீங்களா? அவருடைய சர்ச்லாம் பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் போய் பார்க்கலனாலும் பிக்சர்லயா பார்த்துருக்கீங்களா? யாராவது மரித்தோரை எழுப்பியிருக்கிறாராமா? எழுப்பியிருக்கிறாரா? எத்தனை பேர்னு தெரியுமா? அவர் மரித்தோரை எழுப்பியிருக்கிறாரு. அதெல்லாம் தொலைநோக்கு பார்வையோட அன்னைக்கு பார்த்துட்டாரு அவனை. யாரு? எப்படி பார்த்தாரு? கேரளாவை காடு பார்க்குறாரு, தமிழ்நாட்டை பார்க்குறாரு. புரியுது உங்களுக்கு? அதான் சொல்றேன். அந்த தமிழ்நாடுனா குளோபா, குளோப்ல இருக்கிற மக்கள் தான் அதை பார்க்குறாரு. இவன் ஒரு நாள் உயிரோட எழுப்பாங்கிறத அன்னைக்கு பார்க்குறாரு. அல்லேலூயா. எனக்கு காடு ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நான் சொல்லட்டுமா? அதை எனக்கு சொன்னால் உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான். இது வரைக்கும் நீங்கள் செய்த ஊழியமோ, இது வரைக்கும் நீங்கள் அவரை அறிஞ்சிக்கிறதோ கிடையவே கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் காடை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? உங்களுக்கு 70 வயசாக இருந்தாலும் சரி தான், 20 வயசாக இருந்தாலும் சரி தான். ஆனால் இது சத்தியம், கர்த்தர் சொன்னது. சும்மா பையை தூக்கிட்டு வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு மாட்டிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு வர மாரி உங்களை இனிமேல் வைக்க மாட்டார். மேபி பாஸ்டர் வேணா அஃபண்ட் ஆகலாம். காட் அஃபண்ட் ஆகாமல் என்ன பண்ண போறாரு? உங்களை ஊடா புடியா பிடிக்க போறாரு. என்னவா? விட்னஸா? உங்களை ஒரு விட்னஸா? என்ன விட்னஸ்? எக்ஸ்ட்ராடினரி விட்னஸ். உன் ஸ்கூல்ல நீ ஒருத்தி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீ தான் அந்த எக்ஸ்ட்ராடினரி விட்னஸ். உன் ஃபேமிலி முழுக்க ரட்சிக்கப்படாம இருக்கலாம், நீ தான் அந்த எக்ஸ்ட்ராடினரி விட்னஸ். அல்லேலூயா. இது வந்து எனக்கு சொல்றாரு காடு. எனக்கு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நீ வந்து வயசாயிடுச்சுன்னு நினைக்கிற, யங் ஜெனரேஷன் வரட்டும்ன்ற. இல்ல உன் ஓட்டமே இனிமே தான் ஆரம்பிக்குதுங்கிறாரு. ஹலோ, என்ன சொல்றாரு? இனிமேதான் வயசாயிடுச்சு, அடிக்கடி முடியல, நின்றுட்டு முடியாம உட்காந்துட்டு கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு நினைக்கிறேன் நான்.
அப்போ என்னை விட இங்கே பெரியவங்க எத்தனை வயசானவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இன்னும் சின்னவங்க இருக்கீங்க. எனக்கே இப்படி சொன்னார்னா உங்களுக்கு என்ன சொல்லுவார் சொல்லுங்கள். சும்மா சர்ச்சுக்கு வர மாரிலாம் இனிமேல் நீங்கள் வர முடியாது. உங்களை காட் வந்து ஒரு விட்னஸாக பார்க்குறேங்கிறார். விட்னஸ்னா என்ன? சும்மா ஒரு சாட்சி கையெழுத்து கல்யாணத்துக்கு போடுறாங்கல்ல, விட்னஸ்ன்னு போட்டு 2 கையெழுத்து போடுவாங்க. அதுங்க 2 நல்லா இருக்கு இல்லையா? இந்த விட்னஸ் போட்டவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த விட்னஸ் வேற. என்ன விட்னஸ் இது? இந்த 3 பேரும் ஒன்றான்னா என்ன அர்த்தம்? தயவுசு உங்க வாயிலேன்னு சொல்லுங்க. ஒன்றா செயல்படுவாங்கன்னு சொல்லுங்க. வேற வேற நபர், ஆனா ஒன்றா தான் செயல்படுவாங்க. யார் மூலமா? அப்படி போடுங்க பளிச்சுன்னு. யார் மூலமா? ஏன் மூலமா சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வீட்டு வலி. இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த வீட்டு வலை உங்க மேல கடத்துறேன். வீட்டு வலை என்ன பண்ணும்? ஜான் காஸ்பல் 17ல 22 வாசிங்க. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எப்படி சொல்றாரு பாருங்க. நாம் சொல்லுங்க, கமான். நானும் பிதா ஒன்னா இருக்கும்லாம் பிலிப்ட்டு சொன்னா கூட இங்க என்ன சொல்றாரு? நாம்ன்றாரு. இவர் அவருடையன்றாரு. தேற்றவாளன்றாரு. அவ 3 பேரும் வெவ்வேறமா இருந்தாலும் இவங்களை செப்பரேட்டே பண்ண முடியாது. உங்களோட இணைச்சிட்டாரு. நான் நீங்க 4 பேர். ஆமென். வேற டவுட்டே வரக்கூடாது உங்களுக்கு. 17th கிராஸ்க்கு போறாரு. அடுத்தது குரூசிஃபிகேஷன் போறாரு. கொடுத்தேன் சொல்லுங்க, கமான் எவரிபடி. கொடுத்தேன். எப்பமா கொடுத்தாரு? அங்க வந்து இன்னும் சால்வேஷன். அப்ப நல்லா கவனிக்கிறீங்களா நான் சொல்ற சத்தியத்தை? கொடுத்தேன்னு சொல்றாரா? கொடுத்தேன். என்னத்த கொடுத்தேன்? மகிமை. கமான் மகிமை. க்ளோரி. க்ளோரி சொல்லுங்க. க்ளோரிலாம் பேர் வைக்கிறோம்ல, க்ளோரின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? க்ளோரின்னா தமிழ்ல மகிமை. அப்படி தெரிஞ்சுக்காதீங்க. க்ளோரின்னா சிலர் மகிமைன்னுவாங்க. மகிமைன்னு இங்கிலீஷ்ல க்ளோரினோ. நோ நோ. த ஹோல் வெயிட் ஆஃப் காட் அல்மைட்டி. அப்படின்னா the whole யூனிவர்ஸை படைச்சதுக்கு அவருடைய மகத்துவம் இருக்குல்ல, அந்த ஹோல் என்ன சொல்றது, அந்த ஃபுல் ஆளுமை இருக்குல்ல, the whole யூனிவர்ஸை படைச்சதுக்கு இந்த கண்ணு பார்க்கறது ஒண்டிதான் உங்களுக்கு தெரியும். இந்த நபர்கள்லாம் காணப்படாத உலகம் ஒன்று இருக்கு. இல்லை, இந்த உலகத்திலே காணப்படாத சில காரியங்கள் இருக்கு. நடக்குதா இல்லையாம்மா? இருக்கா இல்லையா? இந்த காற்றுல என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த வாட்டர்ல என்னென்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் பேரிட்டு அடைக்கிறாராம் தெரியுமா உங்களுக்கு? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் மண்டைக்கே எட்டாம நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் glory, the godliness, the extraordinariness, the mighty power. So the power is not the object. அது வந்து ஒரு அகிரிணையில சொல்லக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. It's a person, Holy Spirit. புரியுதம்மா? அவர் ரிசரக்ஷன் ஆன முகாந்திரமே என்னன்னா, அந்த பர்சன் உனக்குள்ள வந்துட்டா, பரிசுத்தாவினர் வந்துட்டா நீங்க பலன் அடைவீர்கள்னு மட்டும்தான் நமக்கு தெரியுது. அந்த பரிசுத்தாவினர் வந்தா யாரெல்லாம் வந்திருக்காப்பா? எப்பா யாரெல்லாம் வந்துட்டாப்பா? டினிட்டி வந்துட்டாரு, காட் வந்துட்டாரு. பாருங்க, அந்த பாடி க்ளோரியஸா வந்த உடனே தான் அவன் சொல்றான், மை லார்ட் அண்ட் மை காட். அதுக்கு முன்னாடிலாம் தொட்டு பார்த்துருக்கான். லாசரு உயிரோட இருப்போம், வாங்க அவர் சாவுற மாரி நம்மளும் போலாங்கிறான். தெரியுமாமா? அங்க கல்லை விட்டு அடிக்கிறானுங்க. எதுக்குடா இவன் இப்படி சொல்கிறான்னு பார்த்தா, முன்னாடி சாப்டரில் இப்போ தானே அங்கே கல்லை விட்டு அடித்தானுங்க, ஏன் நம்ம அங்கே போகணும் அப்படின்னு யார் சொல்கிறா தெரியுமா? தோமா தான் சொல்கிறான். சரி வாங்க அவர் சாகுற மாரி நம்மளும் சாவலான்றான். ஐயோ, எனக்கு சிரிப்பாக வருது இந்த தாமஸை நினச்சா. படிச்சிருக்கீங்களாம்மா? அப்படி இப்போ தானே கல்லை விட்டு அடித்தாங்க, அங்கே ஏன் நம்ம போகணும்? எதுக்கு அங்கே போகணும்? லாசரு உயிரோடு இப்போ போகிறாரு. யூதர்கள் தான் இப்போ கல்லை எடுத்து அடித்தானுங்களே, எதுக்கு அங்கே போகணும்? சரி பரவாயில்ல, அவர் சாகுற மாதிரி நம்மளும் சாவலாங்கிறான். சாவை உயிர்ப்பிக்க போகிறாரு. ஆமேன் அப்படின்னு தெரியல. ஆக அவன் ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. என்னன்னு, அவர் செத்தா நம்மளும் செத்து. இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர், அவர் செத்த பரவாயில்ல, அவரோடய நம்மளும் போய் சாகலாம். நோ நோ நோ. அந்த க்ளோரியஸ் டிவைன் நேச்சர், இந்த க்ளோரி அப்படின்றத இன்னும் ஒன்று சொல்லலாம். DIEITY மீன்ஸ் வாட்? டிவினிட்டி. கர்த்தர்த்துவம் ஒரு தோளின் மேல் இருக்குன்னு படிக்கிறோம்ல. கர்த்தர்த்துவம்னா என்ன? யாருமே உன்னால மனுஷனால செய்ய முடியாது, மனுஷனால செய்ய முடியாத தேவனால செய்ய முடியுங்கிற நபர் தான் உன்னோட இருக்கிறாருன்றது தான் இன்றைக்கு செய்தி. மனுஷனால செய்ய முடியாதுல்ல, மனுஷனால் கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடுங்கிறார். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்கிறார். எப்படிலாம் பேசி என்னென்ன குழப்பணுமோ இந்த ஜீசஸ். நடை போட்ட நாளில் ஆவியான ஒரு உதவி இல்லாமல் நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. குழப்பமாக தான் தெரியும். சகல சத்தியத்துக்குள்ள அவர் நடத்துவார். ஒரு இடத்துல புரியலன்னா நான் என்ன பண்ணுவேன், அன்னைக்கு இதை படிக்கணும்னு ஒரு கொஸ்டின் மார்க்காக போட்டு வச்சுக்குவேன். படிச்சுட்டு திருப்பி எடுத்து என்னதான் இது உள்ளே இருக்குது சொல்லுங்களேன், இது என்னதான் இது உள்ளே இருக்குன்னு நான் சொல்லி கொடுப்பேன். நம்மளுக்குலாம் என்ன தெரியுமா? பைபிள் படிச்சிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அப்படிதானே சொல்கிறோம். அவர் எப்படி பேசியிருக்கிறாரு பாருங்க. வாங்க அவன் போய் சாவலாம், அவரோட நம்மளும் சாவலாங்கிறான். அவன் எதை வேணா செய்ய ரெடியாக இருக்கும். அவருக்கு விட்னஸாக இருக்கிறத பற்றி நமக்கு அறிவே கிடையாது. ஹலோ, பைபிளை படிக்கிறது முக்கியம் கிடையாது. ஜான் காஸ்பல் 5, ஐயோ ரொம்ப டஃப்பான ஒரு வசனம். அதாவது அவர் என்ன சொல்லுவார்னா, நீ குனிஞ்சு இதையே படிச்சுக்கிட்டு இருக்க, ஆனால் நான் உன் முன்னாடியே நிற்கிறேங்கிறாரு.
39 மார்க். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இதை பாருங்க, நல்லா கவனிங்க. வேத வாக்கியங்களை, இப்ப நான் எதை பத்தி சொல்றேன்னா, பைபிளை படிக்கிறது தான் முக்கியம்னு நீங்க நினைக்காதீங்க. பைபிளை அப்ப நான் பைபிளை படிக்க வேணான்ட்டாங்க இந்த ஆண்டின்னு நினைக்காதீங்க. அப்ப நல்ல வேளை பைபிள் படிக்கலன்னா கூட பரவாயில்ல போல இருக்குன்னு நினைக்கக்கூடாது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அடுத்தது, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. என்ன 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 அர்த்தம்? இந்த வேதத்துல ரிட்டன் வேர்டா இருக்குது. அதையே உட்காந்து இந்த ரிலீஜியன்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இதை படிச்சியா, அதை படிச்சியா, ஃபாஸ்டிங் எடுத்தியா, இத்தனை பண்ணியா, பாத்தியா அவர் ஃபாஸ்டிங் எடுக்கிறாரு, பிசாசை ஓட்டுறாரு, அதை பண்ணியா, நீ இதை செஞ்சா அது நடந்திருக்கும், நீ இதை பண்ணாதனால இப்படி இருக்கு அப்படின்னு இதை படிச்சுட்டு என்னம்மா பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் போட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்மள குழப்பி விட்டுருவாங்க. வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ஞ்செல்லாம் பார்க்கறது கிடையாது. ஒன்றா இருக்கிறாங்கன்னா அந்த ஐஸ் கட்டி ஆவி ஆகுறது. ஆண்டு சொல்றாரு, அப்பா ஃபாதர் தான் ஜீசஸ் ஆனாரு, ஜீசஸ் தான் ஆவியானவர் ஆனாரு அப்படிங்கிற மாரி ஒரு சத்தியம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அது கூட தெரியல நிறைய பேருக்கு. அதாவது தெரியுதான்னு நான் கேட்குறேன். அப்படி இல்லை, 3 பேர் வேறு 3 நபரா இருக்காங்க. அந்த 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விடவே மாட்டாங்க, ஒன்னாவே தான் இருப்பாங்க. அந்த 3 பேரும் ஒன்னா இருக்கிறவங்க உன்னோட இருக்காங்க. இதான் இன்னைக்கு சத்தியம். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. இந்த சத்தியத்தை தான் சொல்றாரு, ஆராய்ந்து பாருங்க. பாருங்க, 7ஆம் அதிகாரம் பார்க்கிறோம், 22 17ஆம் அதிகாரம் பார்க்கிறோம், 8ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். இப்ப 5ல் என்ன சொல்றாரு, வேத வாக்கியங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. மெசேஜ்ல படிக்கிறியாடா? You have your heads in your Bible constantly because you think you will find eternal life there. இந்த பாருங்க, அதோட அர்த்தம் என்ன, தமிழ்ல எப்படி இருக்குது பாருங்க. மெசேஜ் வெர்ஷன்ல எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க இந்த இடத்துல அவர் சொல்றது வந்து ஒரு பாசிட்டிவாவே சொல்லல, அவரு உங்களை திட்டுறாரு. ஆராய்ஞ்சு பார்க்காம பைபிள்ங்க. அப்போ டிக்ஷனரியில எடுத்தேன் ஆப்பிள் ஏன் அப்படின்னு போட்ட ஆப்பிள் வரும், ஆடம் வரும், ஏரோப்ளேன் வரும், ஆண்ட் வரும், ஆண்டி வரும், ஆனின்னு வரும். இப்போ ஏல இருக்கிற எல்லாம் அந்த ஏல வந்துடும். பீல கொண்டுட்டு வாங்க, பாய் வந்துடும், பேபி வந்துடும். இப்படி ஒரு வார்த்தையும் டிக்ஷனரி எடுத்தா இந்த மாரி பைபிள் எழுதப்படல. இட் இஸ் நாட் எ டிக்ஷனரி. இதை நீ என்ன பண்ணிய பார்க்கணும், ஆராய்ச்சி பார்க்கணும். ஆனால் திட்டுறாரு, இப்படியே பைபிளை படித்து நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, இது இப்படி சொல்லுது, அது அப்படி சொல்லுதுன்னு உன் தலையை கவுந்து அதுலேயே இருக்கிறியேன்னு திட்டுறாரு. ஒரு காடையே உனக்கு கொடுக்குற, காட்டுல அத்தனை மரங்கள் இருக்கு, அதை விட்டுட்டு ட்ரீயை தேடுற நீ அப்படின்னா என்ன? நானே உனக்குள்ள வந்துட்டேன், நானே உன்னோடு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, நாங்கள் 3 பேரும் ஒன்னா உன்னோட இருக்குங்கிறத விட்டுட்டு நீ இதை நோண்டிட்டு இருக்க, அதை ஆராய்ச்சி பார்க்காம நோண்டிட்டு இருக்க. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது புரியுதா? அந்த லைஃப் தான் நித்திய ஜீவன். நானே வந்து நிக்கிறேங்கிறாரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரே உனக்குள்ள வந்துட்டாரு. அந்த லைஃப், இட்டர்னல் லைஃப் கொடுக்குறவரே உன்னோட தான் இருக்கிறாரு. இட்டர்னல் லைஃப் இருந்தா என்ன, பரலோகத்துக்கு போகலான்னா, செத்தா பரலோகத்துக்கு போயிடலாம். அதா அங்க ஒரு வேலையுமே கிடையாது. அங்க சில பரீட்சை எழுதி இப்பதான் கடவுள் ஒரு வரணும் இருக்கு. பரீட்சை வர்றதுக்குள்ள கடவுள் வந்துட்டா தேவலாம். நிறைய பேருக்கு கடவுளை பார்க்குற ஆசையில சொல்றாங்க, அவங்க கிடையாது. அவர் சொல்றாரு, அங்க வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அங்க இருக்கிற பரலோகத்தை இங்கே கொண்டு வா, உன் மூலமா நான் கொண்டுட்டு வர்றதுக்கு தான் உன்னை விட்னஸா வச்சிருக்கேங்கிறாரு. எத்தனை ஒரு புரியுது நான் பேசுறது? நீ மண்டையை போட்டு கவுந்துக்கிட்டு ஒரு ட்ரீயை தேடுற, அந்த ட்ரீ எங்க, இந்த ட்ரீ எங்க, இது என்ன சொல்லுது? அதே ஃபாரஸ்டே உன் கையில இருக்கு, பெரிய தோப்பே நானு அப்படின்னா என்ன, மகத்துவமே நான் தான், மகிமே நான் தான், ஆளுகை நான் தான், பலன் நான் தான், பவர் நான் தான், ஃபோர்ஸ் நான் தான், எல்லாமா இருக்கிறது நான் தான். நான் என் ஜீவனையை கொடுத்து, என்னுடைய ஆவியானவரை கொடுத்து, என் பிதாவையும் கொடுத்து, வார்த்தையை நானும் உன்னோட வந்துக்கிட்டு நீ இதையே கவுந்து அடிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கிற, உட்காந்துக்கிட்டு நான் உனக்குள்ளேயே வந்துட்டேங்கிறாரு. அல்லேலூயா சொல்றீங்களா? இப்ப திருத்துவ தேவனும் நீங்களும் அப்படிங்கிற சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நீங்க தனியாளா இல்ல, ஃபாதர் காட் இருக்கிறாரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, காட் என் கூட இருக்கிறாரு. காட் நாட் ஓன்லி காட், ஃபாதர், சன் ஆஃப் காட் இருக்கிறாரு, ஸ்பிரிட் ஆஃப் காட் இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க நடந்து போகும்போது இந்த கிரியேட்டரே உங்களுக்குள்ள இருக்கிறார், ஹோல் கிரியேஷனை உண்டாக்குனவரே. இப்போ ஏன் நமக்கு விரக்தி வருது தெரியுமா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. ஒரு பிராக்டிக்கலான ஒரு சமாச்சாரத்தை சொல்லிட்டு இன்னொரு சத்தியம் ஒன்று ஸ்ட்ராங்கா இருக்கு. கவனிங்க நல்லா. இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நான் கொடுத்தேன்றாருல ஒரு வசனத்துல. இப்ப வாசிச்சீங்கல்ல 17ல கொடுத்தேன்றாரு. எப்போ கொடுத்தாருன்னு கேட்டதுக்கு நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? கொடுத்தேன்னு சொல்லுங்க. அப்ப அந்த ஈவெண்ட் எழுதும் பொழுது அவர் ரிசரக்ஷன் ஆயிட்டாரு. ஆனா அப்ப அந்த ஈவெண்ட் எழுதுற அந்த சமாச்சாரம் எதை குறிக்குன்னா, அப்ப ரிசரக்ஷன் இன்னும் புரியுதா? நான் கேட்கிற கேள்வி. அந்த ஈவெண்ட் இதை எழுதும் போதெல்லாம் ரிசரக்ஷன் ஆயாச்சு. ஆனா அந்த சம்பவம் வந்து ரிசரக்ஷன் முன்னாடி இருக்கிற ஒரு சம்பவம். புரியுதா நான் பேசுறது? அப்ப கொடுத்தேன்னு சொல்றாரு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? அப்ப கொடுத்தது சத்தியம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களை கருத்தை பதில் சொல்றீங்களா? இந்த 3 பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு சொன்னேன்ல, இந்த 3 பேரும்
ஒன்றா இருக்காங்க. அதோட உங்களையும் ஏன் பிரச்சனை வருது நம்மளுக்கு வீட்டில்? இந்த 3 பேரும் பிரச்சனையே பண்ணிக்க மாட்டாங்க. யார் 3 பேருமா? உனக்கு தெரியாது, சும்மா இரு. காடு ஜீசஸை சொல்ல மாட்டார். ஹோலி ஸ்பிரிட்டு நான் தான் ஆக்டிவேட் பண்ண போகிறேன், நீ சும்மா இரு. இவங்க 3 பேரும் எப்படி இருக்காங்களா? இவங்க 3 பேரும் அவ்வளோ ரிதமிக்காக இருக்காங்க. அதாவது ஹார்மோனியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் இப்போ ஒரு சில வீடுகளை பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன், இதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஞாபகப்படுத்தினார் பாருங்க. ஒரு ஒய்ஃப் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆகும். அவள் வீட்டுக்காரன் வந்து ஒரு ப்ரொஃபஸர். அவள் வந்து என்கிட்ட சொல்கிறா, அந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு பவரும் ஜாஸ்தி, அப்புறம் என்ன ஜாஸ்தி, சேலரி ஜாஸ்தி, எல்லாம் இருக்குது. ஆனால் அவளுக்கு ஃபோன் அடித்து ஏதாவது யாராவது கேட்டுட்டா இவளை என்ன செய்யுது? கடிக்கிறது. என்ன செய்யுது? என்ன அதெல்லாம் அவங்களுக்குலாம் பதில் சொல்ல, என்ன இட்லி எப்படி பஞ்சு வச்சிருக்கு, என்ன இட்லி இப்படி இருக்குது அப்படிங்கிறது. இட்லி நல்லா தானேப்பா இருக்குது. அந்த பாப்பா சொல்ல, உனக்கு என்ன தெரியும்? என்ன இந்த துணிமணி என்ன அயன் பண்ணி வரவே இல்லை, எங்க இவ்வளோ அயன் பண்ணது இருக்குது? இல்லை, நான் அந்த சட்டையை தான் போடணும்னு நினச்சேன். அப்போ இந்த வீட்டில் என்ன இல்லை, அந்த 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் தனித்தனி நபர். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லைங்க. இவங்க சில வீடுகளை பார்த்தீங்கன்னா, நான் அவளுக்கு எப்படி ஊழியம் செஞ்சேன் தெரியுமா? பாப்பா கொஞ்ச நாளைக்கு நான் சொல்கிற மாரி கேளு. அவளை தேடி யாரை வந்து அவருக்கு ரொம்ப தெரியும்னு சொல்லுங்கன்னு. எப்படி உடனே தாட்டு போட்டு போட 4 வையி அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, நீ வந்து இதுபடி சொல்லு. என்ன சொல்லு? அப்படி யாரும் வந்தால் மேம் வந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லு. சார் இப்படி சார், அப்படி சார். என்ன அவரை கேளுங்க, அவருக்கு என்னை விட தெரியும். சத்தியமாக தெரியாது அவனுக்கு. ஆனால் இந்த நிம்மதி இன்மை இருக்குல்ல இவளுக்கு. இட்லி நல்லா இருக்கும் போது இட்லி வேகலைங்கிறான், குழம்பு நல்லா வச்சா குழம்பு நல்லா இல்லைங்கிறான். அப்போ வீட்டில் என்ன இல்லைங்க, அவர் பூட்டின வீட்டுக்குள்ளே வந்து முதல்ல என்ன பேசுகிறாருமா? சமாதானம் தான் ரொம்ப முக்கியம் பாப்பான்னு. எது முக்கியம்? சமாதானம் தான் ரொம்ப முக்கியம். அவங்க 3 பேரும் ஒன்றா ஒரு நாள் ஹோலி ஸ்பிரிட் நீங்கள் போங்க நான் இங்கே இருந்துக்கிறேன் கிடையாது. அவர் சொல்கிறாரு ஹோலி ஸ்பிரிட்டை அவர் ஃபாதர் காடு ஜீசஸ் என்ன கிரியை செய்யணுமா செய்கிறாராம். ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்கிறாராம்? ஜீசஸை மகிமைப்படுத்துவார்னு இருக்குது வசனம். படிச்சிருக்கீங்களா? அதை 16:7 பாருங்க. இல்லை அதில் அவர் யாரை மகிமைப்படுத்துவார்? ஹோலி ஸ்பிரிட் வந்து ஜீசஸை தான் மகிமைப்படுத்துவார். ஜீசஸ்னா எந்த ஜீசஸ்? அந்த ஜிப்பா போட்டுக்கிட்டு இந்த முடியை வெட்டிக்கிட்டு இப்படி கடற்கரையில் நடந்தாரே அந்த ஜீசஸ் இல்லை. வேர்டு. இவங்க 3 பேருமே ஒரே மாதிரி தான் செயல்படும். ஹார்ட்டில் லப்புன்னு அடிச்சுட்டு 4 மணி நேரம் கழிச்சு டப்புன்னு அடிக்காது. லப்டப் லப்டப். மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடுறோம். எல்லாமே காடு படைச்ச எல்லாமே டே அண்ட் நைட்டு அப்படிங்கிற மாதிரி ஹார்ட்டில் இருக்கிறதும் சரிதான், லங்ஸாக இருந்தாலும் சரிதான், எல்லாமே ஒரு ரித்தமிக்காக தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு எல்லாமே நம்ம பாடியில். அதுமாதிரி அவங்க 3 பேருமே எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள்னா ஒரு ஆள் 1+1+1 ஒன்று கிடையாது. 3 நபரும் 3 பேரும் ஒருத்தர் செய்யும்போது அப்படியே கவனிக்கிறாங்க. புரிஞ்சிச்சா? இது ஒன்றாக இருக்கார்கள்னா நம்பர் 1 அப்படின்ற மீனிங்கில் இன்செப்பரபுளாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஹலோ, இன்செப்பரபுளாக யாருக்காவது இனிமேல் ட்ரினிட்டியை பற்றி டவுட் வருமா? 3 பேரும் ஒன்றா தான் செயல்படுவாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, நல்லது. விட்னஸாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப நல்லது. அல்லேலூயா. என்ன புரியுது? சமாதானம் ரொம்ப பெருசு. அதுக்கு என்ன பண்ணுறது? சமாதானம் கொடுங்கன்னு அழப்படாது. இவங்க 3 பேரை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த 3 பேரோட உங்களை சேர்த்துட்டாருன்னா, அவங்க 3 பேர் நீ சும்மாரு அப்படின்னு ஃபாதர் காட் நான் எப்படிப்பட்ட தேவன் நான் அப்படின்னு சொல்லிக்க மாட்டாங்க. 3 பேரும் அப்படியே ஒன்றா தான் செயல்படுவாங்க. அதோட உங்களை இணைச்சது எதுக்கு தெரியுமா? உலகத்தில் ஒரு விட்னஸை பாருங்கள், அந்த கப்பலை பாருங்கள், அந்த பையனை பாருங்கள், அந்த பொண்ணு பாருங்கள், இந்த பிள்ளைகளை பாருங்கள், இந்த ஃபேமிலியை. அப்படிங்கிறத நம்ம டெஸ்டிமோனியெல்லாம் இங்கே இருக்கணுங்கிறதுக்கு தான் அவர் வச்சுக்கிறார். டஃப்பான அசைன்மெண்ட்டாக தெரியும், ஆனால் காடுக்கு எதுவுமே டஃப் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியும்? சில மனைவி அவரை தள்ளிட்டு போவாங்க வேகமாக, அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு இவங்க அவரை வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா அவளுக்கு என்ன இட்லி ஊற்ற தெரியாது, அவளுக்கு வேறு என்ன தெரியும்? குடும்பத்தில் இப்படிலாம் வருது. இல்லை ஆஃபீஸில் பாஸுக்கும் சப்பார்டினேட்ஸ்க்கும் என்ன வருது? இது மாதிரிலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இந்த 3 பேரும் ஒன்றாவே இருக்கிறாங்கன்னு நம்ம மைண்ட் செட்டு பண்ணிட்டோன்னா நம்ம நாமாவே செயல்பட மாட்டோம். ஆமேன்னு சொல்கிறீங்களா? இது ரொம்ப டஃப்பாக தெரியும் ஆரம்பத்தில், ஆனால் டஃப் கிடையாது. ஒரு பொண்ணு சொல்கிறா, நான் போய் அவருக்கு தண்ணி பாட்டில் பைபிள் எடுக்கிறதுக்குள்ள ஒரு பொண்ணோட கதையை சொல்கிறேன். அவள் அண்ணன் தங்கச்சி அவர் ப்ளூ ஷர்ட் போட்டால் இவள் ப்ளூ சுடிதாரை போட்டுக்கிறா. அதில் தப்பு கிடையாது, அண்ணனோட நீ போ. இந்த மனைவி பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுற அண்ணி, அவளுக்கு இவன் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணுறதில்ல. ராஜா மாதிரி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு போய் பைபிள் எடுத்து வைக்கிறா, சட்டையை இதில் ஹேங்கரில் தொங்குறதை எடுத்து வைக்கிறா. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என் நாத்தனார் வந்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படின்னா என்ன செஞ்சேன் நான் தெரியுமா? நீ சொல்லு, அப்படியே எனக்கும் எடுத்து வச்சிருன்னு சொல்லு. அப்படியே அண்ணனுக்கு ஏன் எடுத்து வச்சேன்னு கேட்காத. நீ என்ன எடுத்து போடுற, அவருக்கு என்ன எடுத்து வைக்கிற, அப்படி எனக்கு எடுத்து வைமான்னு சொன்னால் அண்ணனுக்கு எடுத்து வைக்கல, இவளுக்கு எடுத்து வைக்கல. புரிஞ்சிச்சா? இதெல்லாம் சின்னதாக இருக்கும். இதெல்லாம் டஃப்பான சில பெரிய அசைன்மெண்ட்ஸை கூட நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம்.
அது மாதிரிலாம் நான் ஜெயிச்சிருக்கேங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் சொல்கிறேன்னா நான் அனுபவிச்சுட்டு சொல்கிறேன். அந்த அனுபவம்னு இருக்குல்ல, அதுதான் அங்கே ஜீசஸ் சொல்கிறாரு, ஏடா இதை உழுந்து உழுந்து தலைக்கு கவுந்து படிக்கிறிய, நான் தாண்டா அந்த இட்டர்னல் லைஃபுங்கிறார். நானே ஒரு ஆள் முன்னாடி நிற்கிறேனே, என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்களே, நான் எக்ஸ்ட்ராடினரியாக என்னென்ன கற்றுக் கொடுக்குறேன் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்களே, இந்த நியாயப்பிரமாணத்தை வச்சுட்டு அழுவுறீங்களேங்கிறார். அந்த 5:39 அதான் சொல்லுது. ஒரு ஃபாரஸ்டே நிற்கும் போது ஒரு ட்ரீயை தேடிட்டு இருக்கேங்கிறாரு. புரிஞ்சிச்சா? அப்போ இந்த ட்ரினிட்டியுடைய சத்தியம் எதனால் உங்களுக்கு அந்த திருத்துவம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு? எதுக்கு திருத்துவம் உங்களுக்கு இந்த சத்தியம்? அவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டாமினேட்டே கிடையாது. ஈக்குவலி டாமினேட்டு, ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்டு. உன் வாழ்க்கையில் எல்லாமே ஈக்குவலி, உன் பிள்ளையும், உன் புருஷன், உன் குடும்பம், உன் பாஸு, நீனு, உன்னை சேர்ந்த எல்லாத்துக்குமே நீ முக்கியத்துவம், தன்னை எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி அவங்களையும் நீ முக்கியத்துவம் கொடுத்தா வாழணும். அதுதான் விட்னஸ். அதுதான் என்னங்க விட்னஸ். 24:14 மேத்யூவில் நல்லா கவனிங்க. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம். கமான் எவரிபடி, இந்த சுவிசேஷம். இந்த எந்த இந்த சுவிசேஷம்னா என்னது? எல்லாருக்கும் தெரியும், குட் நியூஸ்னு. என்ன சுவிசேஷம்? அங்கே சமாதானம் இல்லை. இந்த மாதிரி சொன்ன உடனே அங்கே என்ன வருது? அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு என்ன வந்துருச்சு? சமாதானம் வந்துருச்சு. அப்போ ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷன்னா அந்த 3 பேரும் ஒரு நாளும் நான் பேசும்போது ஃபாதர் காடு நீ பேசாதன்னு சொல்ல மாட்டார். வார்த்தை வரும்போது ஹோலி ஸ்பிரிட் வேகமாக போய் அதை எப்படி மகிமைப்படுத்தலான்னு பார்ப்பாரு. அப்படி என்டாங்கிள்டாக பிணைக்கப்பட்டு இருக்கிறார்கள் 3 அதோட உங்களையும் சேர்த்தது எதுக்குன்னா அந்த சுவிசேஷன்ற ஒன்னஸ். ஆமென். சாட்சின்னு சொல்லுங்க. சாட்சி. சாட்சி சொல்றதுக்கு இல்லை, சாட்சியா வாழறதுக்கு. எங்க கோட்டை விட்டோமோ விட்டுருவோம், இனிமே கோட்டை விடாமல் பார்த்துக்குவோம். என்ன சொல்றீங்க? பார்த்தீங்களா? நீங்களும் நானும் விட்னஸாக இந்த உலகத்தில் இருந்தால் ஒண்டி தான் கிங்டம் ஆஃப் காடை நம்ம கட்ட முடியும். வரங்களினால வல்லமினால எல்லாம் செகண்ட் தான். இந்த திருத்துவத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சு அவங்க 3 பேரும் எவ்வளோ ஹார்மோனியெல்லாம் அழகாக ஒன்றா செயல்படுறாங்களோ அதோடு நான் இணைக்கப்பட்டிருக்கேன்னா ஒரு புருஷ தப்பாகவே சொல்லட்டுங்கிறேன் நான். உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு வலிக்குது. இன்னும் ஜீசஸ் அஃபண்டே ஆகலை. ஏண்டா என் கூடையும் உட்காந்தீங்க, சாப்பிட்டீங்க, ஏண்டா இப்போ இப்படி சொல்கிற, தொட்டு பார்க்குறேங்கிற சொல்லலை. எல்லாம் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்கெல்லாம் சீஷர்கள்லாம் ஒருத்தம் கூட பர்ஃபெக்ஷனிஸ்ட் கிடையாது. தெரிஞ்சு தான் எடுக்கிறாரு. இப்போ நம்ம பர்ஃபெக்ஷனிஸ்டா? இல்லை, தெரிஞ்சு தான் என்னை அழைச்சிக்கிறாரு, உங்களையும் அழைச்சிக்கிறாரு. இங்கே இருக்கிற யாருமே வேஸ்டான நபர் கிடையாது. இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம், தட் இஸ் ஒன்னஸ் இன் காட்ல நீங்கள் இருக்கீங்கிற சுவிசேஷம். மற்றவங்களுக்கு நீங்கள் விட்னஸாக இருக்கணும். ஆமேன் சொல்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை போல் யாரும் இல்லை, என் இயேசுவை போல் யாரும் இல்லை. நான் சோர்வின் பள்ளத்தாக்கில் நடந்த போது தம் கரத்திலேந்தி என்னை தாங்கி நடத்துவார் என் இயேசு, என் இயேசு என்றுமே.
அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. என் பிரியமே என் இயேசு நாயகனே, வாரும் ஐயா. என் பிரியமே என் இயேசு நாயகனே, வாரும் ஐயா. என் கண்ணீர் துடைத்திடவே உம்மோடு இணைந்திடவே, என் கண்ணீர் துடைத்திடவே உம்மோடு இணைந்திடவே. என் இயேசுவே வானமது வேகம், வாரும் ஐயா. என் இயேசுவே வானமது வேகம், வாரும் ஐயா. சூரிய சந்திர நட்சத்திரங்களை கடந்து சொர்க்க வீட்டு, சூரிய சந்திர நட்சத்திரங்களை கடந்து சொர்க்க வீட்டு, பாலிங்கு நதியோரத்து ஜீவ விருட்சத்தின் நிழலில், பாலிங்கு நதியோரத்து ஜீவ விருட்சத்தின் நிழலில், மத்தியவானில் விண்ணக தூதரும் வாரும் நேரம், மத்தியவானில் விண்ணக தூதருடன் வாரும் நேரம்.